இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கேம் விளையாட போகிறோம். அதுதான் த ஃபுட்பால் லீக் 2026. இந்த கேம்லேயே நான் இப்போ தான் பார்த்தேன், அது இப்படி வித்தியாசமாக இருக்கே, ஃபுட்பாலில் ரியல் லைஃப் விளையாடுற மாதிரியே இருக்கேன்னு. இப்போ நம்ம எப்போவுமே நார்மலாக போகிற மாதிரி போர்ச்சுகல் டீமில் தான் போக போகிறோம். என்னடா இது, ஓ மாமன்ஸா. அதுக்கு முன்னாடி மக்களே, இந்த மாதிரி மாமன்ஸ் சேலஞ்செல்லாம் வந்தால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஆடிடுங்க. ஏன்னா இது கொடுத்தா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் கிடைக்கும் பாருங்கள். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து இப்படி இருக்கு, மேட்ரிட் ரெட்டு, ரோமா ரெட்டுன்னு. இதில் நம்ம என்ன பண்ண, இது வந்து ஒரு மாமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ நம்ம இதை வின் பண்ணால் நம்மளுக்கு ரிவார்டு பார்த்தீங்களாங்க 500 இது. ஸோ இப்போ நம்ம விளாட்லாமா? ஸ்டார்ட். அவ்வளோதான். ஹாலாண்டு, டோனருமா, அது ஃபோர்டன்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இப்படியே கோல் கிக்கு, த்ரோயின் அந்த மாதிரி. நான் கோல் கிக்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்துருங்க. ஒமேகாட் மை காட் டி, என்னடா. இப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட பால் இருக்கீங்க, ஏதாவது ஸ்ப்ரிண்ட்டில் இந்த மாதிரி ஆரோவெல்லாம் காமிச்சிருந்தா மேலே தூக்குனீங்கன்னா ரெயின்போ ஃப்ளிக்கு, ஓகேவா? சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரி டேர்னு, ப்ரொடெக்டிவ் ஸ்பின்னு, அந்த மாதிரி. அவ்வளோதான் டே, சரியான ஷூட்டு. இந்த மாதிரி அங்கே ஷூட்டு, ஸ்லைடு, இந்த மாதிரி எல்லாம். மை காட், கமான். இந்த மாதிரி பின்னாடி போனீங்கன்னா எடுத்துடலாம். அப்புறம் அப்படியே முன்னாடி போய் ஒரு ரெயின்போ ஃப்ளிக் அடித்து ஒரு வாலி ஷாட், இந்த மாதிரி. அதான் சொன்னார், அந்த ஸ்ப்ரிண்ட் சிம்பிள் அப்படி மேலே தூக்கி விட்டால் ரெயின்போ ஃப்ளிக் அடிப்பான், இந்த மாதிரி, ஓகேவா? ஆனால் அது வந்து நல்ல டேலண்டடான ஃபுட்பால் பிளேயர். இப்போ பாருங்கள், ரெயின்போ ஃப்ளிக் அடிக்கிறானா, அப்புறம் ஷூட்டு, கொஞ்சம் கீழே இருந்ததுக்கப்புறம் ஷூட்டுன்னு கொடுத்திங்கன்னா ஷூட் பண்ணுவான், இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு ரிவார்டு கன்ஃபார்ம், அது முடிவாயாச்சு. ஆனால் அதுக்கு அவங்க கோல் அடிக்காமல் இருக்கணுமே, ஸோ அதையும் நம்ம தடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்ப்ரிண்ட்டில் ரைட் சைடு தள்ளிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் போவேன் பாருங்கள். நம்ம ஸ்ப்ரிண்ட்டில் ரைட் சைடு தள்ளிட்டா, ஐயோ பரவாயில்ல, மீட் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்படி ஷூட் சிம்பிள் அதே மேலே தூக்கி விட்டிங்கன்னா அது சிப் ஷாட்டு இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியலனா, இப்போ வந்து இன்னும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் யூடியூப்பில், கூகுள்லேயே கிடைக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. சிப் ஷாட்டு அதெல்லாம். ஐயோ அடி ஷாட்டு, நல்ல ஷாட்ரா. இங்கே பாருங்க, நல்ல ஷாட், ஆக்சுவலி நல்ல ஷாட். கோல்கி சேவ் பண்ணிட்டானா, நானும் வெளியே போயிடுச்சுன்னு நினச்சேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் மக்களே. இப்போ அவன் கோல்கி கடிக்கையில் உங்களுக்கு வந்துச்சுன்னா டேரெக்டாக ஷூட் கொடுக்காதீங்க, ரிசீவ் பண்ணி இப்படி ஆடுங்க. இருங்க. இப்போ வந்து ஐயோ யாருமே சோர்லோத்தா. இந்த மாதிரி இப்படி போனீங்கன்னா ஐயோ, இப்படி போனீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்துருக்கலாம். பரவாயில்ல, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அடி நைஸ், ஆக்சுவலி நைஸ் ஷாட். ஆனால் சேவ் மோசமாக இருக்குது. கார்னர் கிக் கொடுத்துட்டான். கார்னர் கிக்கு இதெல்லாம் தெரியலன்னா கொஞ்சம் ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும். கிளியருக்கு ஒன்று முடிஞ்சு ஷூட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம டீம் எல்லாத்துக்கும் முன்னாடி போகணும். நம்ம டீம் எங்கடா, இல்லை இவங்க டீம். ஐயோ 1 மினிட். அவ்வளோதான் டாடே. இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்தையும் இப்படி ட்ரிபிள் பண்ணிட்டு போகணும். அதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி இங்கே போய் இங்கே சிப் ஷாட் கொடுத்தா கோல், அவ்வளோதான். அதுனா இந்த மாதிரி எப்படி சிப் ஷாட் அடிக்கிறதுனா, ஷூட்டுங்கிற சிம்பிள் இப்படி மேலே தூக்கி விடணும். அது வந்து என்னென்னா, கோல் கீக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கையில் தூக்கி விடக்கூடாதுங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ போகிறானா, இங்கே வர்றானா, இங்கே இருங்க, கிட்ட இருக்கையில் இந்த மாதிரி இப்படி தூக்கி விட்ட சிப் ஷாட், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மேட்ச்சு ஜெயிப்போம். கூடி சீக்கிரம் கவலைப்படாதீங்க, நம்ம இன்டர்நேஷ்னல் கப்பை குவாலிஃபை ஆகி நம்ம ஜெயிச்சிருவோம். ஓகே மக்களே, ஃபுல் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இது நம்ம மாமெண்ட்ஸ் தான் ஆடிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா,
என்ன பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் கப் குவாலிஃபையரில் பேசாமல் போர்ச்சுகல் டீம் எடுத்துக்கலாம், ரொனால்டோ டீமில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அர்ஜென்டினா எடுப்போமா இது போர்ச்சுகல் எடுப்போமான்னு நீங்களே கமெண்ட்ஸில் போடுங்க. எதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அது அந்த டீமில் எடுத்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கப் ஜெயிச்சுட்டு தான் நம்ம அடுத்த டீமுக்கு போகிறோம். பாய் மக்களே. பாய் மக்களே. கிளைம் பாய்.